வாங்க ஸ்டூடெண்ட், நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்ட் டே கிளாஸ் தான் பார்க்குறோம். செகண்ட் டே கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு டே கிளாஸில் என்ன பார்த்தோம், எம்மிங் பண்ணுறது எப்படி, எம்மிங் யூசியில் வந்து எப்படி த்ரெட்டு போடுறது, த்ரெட்டு சிங்கிளாக போட்டது எப்படி, டபுளாக எப்படி போட்டோம், அதை பற்றிலாம் பார்த்தோம். ஊக்கு போடுறது, ஐப்பட்டி கட்டுறது, இது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டே கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது நம்ம செகண்ட் டே கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா மெஷினு. ஓகேங்களா, நம்ம தையல் மிஷினை பார்க்குறோம். தையல் மிஷினை பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து நான் சொல்கிற இது முக்கியமாக சிம்பிளாக கொஞ்சம் விஷயங்களை இப்போ பார்ட்ஸோட நேம்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப டீப்பாக கற்றுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சிம்பிளாக நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறது பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பெடல் கால் மிதி, தமிழில் கால் மிதின்னு சொல்லுவாங்க. பெடல். ஓகேங்களா, அங்கே பெடல் காலில் மிதிக்கிறது வந்து பெடல். ஓகேவா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரம். இந்த பாருங்கள், இந்த வீல். பெடல் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்படின்னா இது வீல், லெக் வீல். இங்கிலீஷில் லெக் வீல். சரிங்களா. அடுத்தது 2 பார்ட்டு தான் நம்ம கீழே பார்க்க வேண்டியது. அடுத்தது மேலே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டா சிம்பிளான நம்ம எல்லா பாகங்களையும் நம்ம சொல்லலை. சரியா. சிம்பிளாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அடிக்கடி யூஸ் பண்ணுற பாகங்களை மட்டும்தான் நம்ம படிச்சுக்க போகிறோம். சரிங்களா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஷினு, ஹெட்டு. ஓகேவா, ஒரு தலைப்பகுதி. இது தலை, தமிழில் வந்து தலைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஹெட்டு. மிஷினுக்கு முக்கியமானது ஹெட்டு தான் முக்கியமானது. சரிங்களா. இந்த ஹெட்டு பார்க்க போகிறோம். இதனோட நேம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இது வந்து பேலன்ஸ் வீலு, சமநிலை சக்கரம் தமிழில் சொல்லுவாங்க, பேலன்ஸ் வீலு. சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த மிஷினில் அந்த மிஷினில் பாபின் வின்டர் கிடையாது, இந்த மிஷினில் பாபின் வின்டர் இருக்குது. பாருங்கள், பாபின் வின்டர் இது பாருங்கள், சக்கரத்துக்கு பக்கத்துலேயே பாபின் வின்டர் இருக்கும். இதில் நம்ம பாபின் போட்டுட்டு நூல் சுற்றிக்கலாம். ஓகேங்களா. இது ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ரெஷ் பண்ணோமா நூல் சுற்றிக்கும். சக்கரத்தை சுற்றிட்டே இருக்கிறப்ப நூல் சுற்றிக்கும். சரிங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, நம்ம என்ன பார்த்தோம், பாபின் வின்டர் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், ஸ்பூல் பின். இது வந்து நம்ம 2 கம்பி மிஷினில் நம்ம பாருங்கள், இந்த தலையில் 2 கம்பி இருக்குதுங்களா. ஓகே, 2 கம்பி இருக்குங்களா. இதில் தான் நம்ம த்ரெட்டு பண்ணணும். இது இங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் இது லாங் வழி. சரிங்களா. இது தூரமாக இருக்கிற வழி இங்கேருந்து எடுத்துக்கணும். இது ஷார்ட்டாக இந்த வழி கொஞ்சம் கிட்ட இருந்து போனால் நூல் எடுக்காமல் இருக்குது அப்படின்னா கிட்ட இருந்து போட்டுக்கலாம். சரிங்களா. இதுலேயும் போட்டுக்கலாம் த்ரெட்டு, இதுலேயும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இங்கே த்ரெட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம கொண்டுட்டு போகிற வழி இங்கேருந்து இந்த வழியாக கொண்டுட்டு போகணும். சரிங்களா. இந்த வழியாக கொண்டுட்டு போகிறது தான் இதனோட பேர். இதனோட நேம் வந்து இங்கிலீஷில் த்ரெட்டு கைடு. சரிங்களா. தமிழ் வந்து நூல் வழிகாட்டி. இந்த வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், இந்த வழியாக எடுத்துகிட்டு வரோம். இதனோட பேர் என்னென்னா டென்ஷன் டிஸ்க்கு. தமிழில் சொல்லணும் அப்படின்னா 2 தட்டுகள் இருக்கும். ஓகே, 2 தட்டுகள். இந்த தட்டு சுற்றி த்ரெட்டு போட்டு இப்படி டைட் பண்ணி இழுத்துட்டு வந்து அடுத்தது டோருக்கு இல்லையா, அங்கே பாருங்கள், இது மேலே ஏறும் இறங்கும். டோருக்கு இதனோட பேர் வந்து பாருங்கள், இதனோட பேர் வந்து இங்கிலீஷில் த்ரெட்டு டேக் ஆஃப் லிவர். ஓகே, இங்கிலீஷில் என்னது, த்ரெட்டு டேக் ஆஃப் லிவர். தமிழில் சொல்லனா நூல் எடுக்கும் ஒரு நெம்புகோல். ஓகே, இது வந்து ஒரு நூல் எடுக்கும் ஒரு கோல், அவ்வளோதான். சரிங்களா. இது என்னது, இங்கிலீஷில் த்ரெட்டு டேக் ஆஃப் லிவர். ஓகேவா. அடுத்தது ஹூக்கு. சரிங்களா. அடுத்தது இந்த ஹூக் வழியாக போட்டுட்டு இந்த நெம்புகோல் வழியாக போட்டுட்டு அடுத்தது இந்த ஹூக் வழியாக போடணும். நம்ம நெம்புகோல் வழியாக இங்கேருந்து பேக் சைடு இருந்து தான் த்ரெட் இப்படி போட்டுட்டு ஃப்ரண்ட்டு சைடு இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த ஹூக் வழியாக போட்டுட்டு அடுத்தது உடனே த்ரெட்டு நம்ம நீடிலுக்கு வந்துடுறோம். பாருங்கள், நீடிலுக்கு வந்துடும். இந்த நீடில் வழியாக அந்த ஊசி வழியாக நம்ம த்ரெட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். நம்ம த்ரெட்டு போடுறப்ப சொல்கிறேன், பார்ட்டோட நேம் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்க. இது ஊக்கு, இது நீடிலு. இது வந்து இந்த பாருங்கள், நீடில் சுமந்துட்டுருக்கு இல்லையா, இதனோட பேர் வந்து நீடில் பார். ஓகே, நீடில் பார். இது வந்து நீடில் ஸ்க்ரூ. ஓகே, நம்ம போதுங்க, இவ்வளோதான். நம்ம இது கைடு பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம். இங்கே ஃப்ரெஷர் ஃபுட்டு. இதனோட பேர் வந்து ஃப்ரெஷர் ஃபுட்டு. இதை வந்து தூக்கலாம் இறக்கலாம். அதனோட பேர் வந்து ஃப்ரெஷர் ஃபுட்டோட லிஃப்ட்டு. இது எப்படி தூக்குறது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பேக் சைடில் இருக்குது பாருங்கள், பேக் சைடில் இதோ இருக்குது பாருங்கள். இது வந்து ஃப்ரெஷர் ஃபுட்டோட லிஃப்ட்டுனா இங்கே நல்லா பாருங்கள், இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டு எப்படி தூக்குதுன்னு. இப்படி தூக்குனா இந்த இடம் பாருங்கள், இது தூக்குனா தூக்கிட்டு இருக்கும், இப்படி இறக்குனா இறங்கிடும். இதுதான் ஃப்ரெஷர் ஃபுட்டோட லிஃப்ட்டு. இது பேர் லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரெஷர் ஃபுட்டு. ஓகே, ஃப்ரெஷர் ஃபுட்டு. ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம பாகங்களை பார்த்துட்டோம். அவ்வளோதான், இந்த பாகங்கள் இன்றைக்கி போதுமானது செகண்ட் டே கிளாஸில். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா
மிஷின் மிதிக்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம பெடலில் இந்த மாதிரி கால் ஜோடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜோடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் மேலே சக்கரத்தை சுற்றுங்க. பாருங்கள், மேலே சக்கரத்தை இப்படி ஃப்ரண்ட்டில் சுற்றுங்க. முன்பக்கம் நம்ம பக்கமாக சுற்றணும். சுற்றிட்டு பெடலை மிதிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? சக்கரத்தை சுற்றும் போது பெடல் எந்த பக்கம் சுற்றுதோ அந்த பக்கம் மிதிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு நீங்கள் பெடல் மிதிக்கிறீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி சக்கரத்தை சுற்றி சுற்றி மிதித்து பாருங்கள். வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டைம் எடுத்து தான் செய்யணும். சரிங்களா? நீங்கள் உடனே வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. சக்கரத்தை இந்த மாதிரி முன்னாடி ஹெட்டில் இருக்கிற சக்கரத்தை இந்த ஹெட்டில் இருக்கிற இந்த வீலு அப்படியே சுற்றி விடுங்க. ஃப்ரண்ட்டில் சுற்றி விடுங்க. அப்புறம் பேக்கில் போகுது, ஃப்ரண்ட்டில் சுற்றி விடுங்க. சுற்றி விட்டுட்டு திரும்ப திரும்ப மிதித்து பாருங்கள். பெடல் ஓரளவுக்கு மிதிக்க வந்துச்சுன்னா அந்த பாப்பா அது ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு அட்டை தான் அது. அந்த அட்டையை வச்சு மிஷின் மிதிக்கிறதுக்கு பழகுறாங்க. நீங்களும் அந்த மாதிரி பழகுங்க. அந்த அட்டையை ஏன் கொடுத்துருக்குன்னா பாருங்கள், இந்த வீல் ஃப்ரண்ட்டில் சுற்றுதான்றது கவனிக்கிறது தான். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் சுற்றிச்சுன்னா அந்த அட்டையை எடுத்துகிட்டு போகும். ஃப்ரண்ட்டில் சுற்றலை அப்படின்னா பேக்கில் தள்ளி விட்டுரும். அப்போ நீங்கள் கவனிக்கிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், கவனிங்க. பாருங்கள், வெளியில் தள்ளி விடுது அந்த பாப்பாவுக்கு. ஃப்ரண்ட்டில் சுற்றணும். இப்படி ஃப்ரண்ட்டில் சக்கரத்தை சுற்றினா கார்டு இழுத்துக்கிட்டு போகுதா பாருங்கள். ஃப்ரண்ட்டில் சுற்றுறப்ப கார்டு இழுத்துக்கிட்டு போகுது. நல்லா கவனிங்க. நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா என்ன கவனிக்கிறதுக்காக தான் அந்த கார்டு, அந்த அட்டை கொடுத்துருக்குறது. இதே பேக்கில் சுற்றுச்சுன்னா அந்த கார்டு வெளியே தள்ளி விட்டுரும். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் சுற்றும் போது கார்டை தள்ளி இழுத்துக்கிட்டே போகுது. பாருங்கள், பேக்கில் சுற்றுது அந்த சக்கரம். பாருங்கள், நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பேக்கில் சுற்றுது. அதனால் கார்டை எடுத்துகிட்டு போகல. கார்டு வெளியிலே நிற்கிது பாருங்கள். கார்டு எடுத்துகிட்டு போகல, வெளியிலே நிற்கிது. இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் சுற்ற சொல்கிறேன். கை வச்சு தான் நிறுத்தணும். இப்போ ஃப்ரண்ட்டில் சுற்றும் போது கார்டு எடுத்துகிட்டு போவோம். சரிங்களா? நீங்கள் இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். நம்ம தைக்கிறது, நம்ம பெடல் மிதிக்கிறது கரெக்டாக இருக்கா, சரியாக இருக்கா அப்படி செக் பண்ணுறதுக்காக தான் அந்த அட்டை. இது போலவே சரிங்களா? 1 நாளைக்கு 2 நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியாக வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஊசி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் ஊசி போடுறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஊசி மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கிளாஸில் ஊசி போடுறது மட்டும் சொல்லி கொடுக்குறேன். அடுத்த கிளாஸில் நம்ம எப்படி தைக்க ஆரம்பிக்கணுன்றதை பற்றி பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்க்ரூ நம்ம மிஷினுக்காக இந்த மாதிரி ஸ்க்ரூலாம் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் வாங்கி வச்சுக்கோங்க. இதை கழட்டுறதுக்கு, இந்த ஸ்க்ரூ கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதை அப்படி வச்சு இப்படி கழட்டிட்டு இதை லூஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன்னா த்ரெட்டை எடுத்துடுறேன். ஊசி எடுத்துடுறேன். ஊசியில் பாருங்கள், இதில் பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும். அதாவது பட்டையாகவும் இருக்கும். பட்டையான்னு சொல்லலாம், தட்டை அப்படின்னு சொல்லலாம். பட்டையாக இருக்கும் இல்லையா? இது ஒரு பக்கம் பட்டையாக இருக்கும். அப்படியே திருப்பினா இன்னொரு சைடு உருளையாக இருக்கும். ஓகே, பட்டையாக இருக்கிறது ரைட் சைடு வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பட்டையாக இருக்கிறது ரைட் சைடு வரணும். இந்த உருளை லெஃப்ட் சைடு போகணும். இப்போ நான் அந்த பட்டையை ரைட் சைடு திருப்பிக்கிறேன். அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே நம்ம வேணும்னா இந்த பாருங்கள், இந்த நீடில் பாரை இப்படி ஏற்றலாம், இறக்கலாம். இது இறங்கியிருந்தா ஊசி போட முடியாது, இடிக்கும். பாருங்கள், ஊசி போட முடியாது, இடிக்கும். இப்படி ஏற்றிக்கலாம், மேலே இப்படி ஏற்றிக்கலாம். இப்போ நான் சக்கரத்தை சுற்றிட்டுருக்கேன். சரிங்களா? சக்கரத்தை பேலன்ஸ் வீலில் கையால் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த நீடில் பாரு ஏறி இறங்குது. ஓகே, இப்போ இந்த பட்டையாக இருக்கிற பக்கம் ரைட் சைடு, இந்த ரைட் சைடு இந்த சைடே தான். ரைட் சைடு இப்படி போட்டு எப்படி இன்சர்ட் பண்ணுறேன். மேலே முட்டுற வரைக்கும் ஊசியை தூக்கி பிடிங்க. சரியா? மேலே முட்டும். சரியா? அந்த முட்டுற வரைக்கும் நல்லா ஊசியை ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்படியே கரெக்டாக இருக்கும். இதை நம்ம இப்படி வச்சு இப்படி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக அப்படி டைட் பண்ணி, ரொம்ப டைட் பண்ணுறாலும் லைட்டாக இப்படி. ஓகே, அவ்வளோதான். டைட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இப்படி இறங்கி
ஏறுதா கரெக்டாக அந்த ஹோல்ஸ்க்கு கரெக்டாக அந்த சந்துக்குள்ளே இறங்கி ஏறுதான்னு பார்த்துக்கோங்க. இறங்கி ஏறுது. ஓகே, நம்ம செகண்ட் டே கிளாஸ் இது மட்டும் போதும். நீங்கள் மிஷின் மிதிக்க பழகிடணும், சரிங்களா? 2 டேஸ் டைம் தரேன். நல்லா மிஷின் மிதிக்க பழகிட்டு கடைசியாக ஊசி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? மிஷின் மிதிக்க பழகிடணும். அது செகண்ட் டே கிளாஸ். ஓகே, ஃபார்ட் நேம் கற்றுக்கிட்டோம், மிஷின் மிதிக்க கற்றுக்கிட்டோம், சரிங்களா? 2 டேஸ் டைம் இருக்குது. நல்லா பழகிக்கோங்க. பழகிட்டு கொஸ்டின் ஏதாவது இருந்தால் கேளுங்க.